இதுக்கு இந்த போஸ்ட்னு பார்க்குறீங்களா? ஃபோனில் வீடியோ போட்டேன், யாரும் பார்க்கல. கேமராவில் வீடியோ போட்டேன், யாரும் பார்க்கல. அடுத்த கட்டமாக ட்ரோனில் வீடியோ போட போகிறேன், அதையும் பார்க்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய அன்பாக்சிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் DJIயோட Mavic 2 Pro. இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். பாக்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அடிஷ்னல் கிட்டு. இதனுடைய அக்சசரிஸ் எல்லாம் வந்து ஆஃபராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வந்து மேலே இருக்க கவர் வந்து பிரிச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அட்டை பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. அட்டையா பிளாஸ்டிக்கா? அது உள்ளே வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நல்லா பேக்கேஜ் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர். இதனுடைய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கேமராவோட சார்ஜர். ஃபஸ்ட்டு நம்ம 1 by 1 பார்ப்போம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு நம்ம மெயின் பொருளெல்லாம் பார்ப்போம். இது வந்து ரிமோட் கண்ட்ரோல். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Mavic 2 Pro ட்ரோனோட பாடி. வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 2, பேக் சைடில் 1 2, 4 சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாடிக்கு கீழே வந்து 2 சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சென்சார் இருக்குது. எல்இடியாக கூட இருக்கலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து இங்கே 4 ரெக்கை பறக்கும்ல, அதுக்கு வந்து 4 மோட்டர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. அது வந்து மேல் சைடில் 2 ரெக்கை பறக்கிற மாதிரி, கீழே வந்து 2 ரெக்கை பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது டர்ன் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். இப்போது கரெக்டாக வந்துடுது. 4 மோட்டார்ஸ் வந்து மேலே வந்து டிசி மோட்டார். இது ஒன்று. இங்கே ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்களா, அதாவது லெஃப்ட்லேயும் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க, ரைட்லேயும் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இது ஸ்பீக்கர் நினைக்கிறேன். இது கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் தாங்க மோட்டார்லாம். இது மோட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் வந்து இதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா சுற்றி. ஐ திங்க் இது வந்து எல்இடின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. இங்கே அதே மாதிரி 4 வீலுக்கும் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டு. கீழே வந்து பாடி அடிபடும்ல, அது மாதிரி வைக்கிறதுக்கு. அதை நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இல்லை பறக்க விடும்போது பார்ப்போம். இது வந்து ஃப்ரண்ட் செக்ஷன். கேமரா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாவே இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. எல்லாம் சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும்போது லேபில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கண்ணாடி கூடியெல்லாம் காட்டுவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பறக்க விட்றோம், தெரிய விட்றோம். கொஞ்ச நேரம் இதை ரெஸ்ட் எடுக்கட்டும். இங்கே வந்து இது ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கேம் விளையாடுவோங்களா, அந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சு ஆண்டனான்னு நினைக்கிறேன். எஸ், ஆண்டனா. DJI ஆண்டனா. மொபைல் வைப்போமே எங்கே? இப்போ Phantom 4லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிமோட்டில் மொபைல் வந்து மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து கீழே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஜாய்ஸ்டிக் எங்கே? ஹேண்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இங்கே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து இங்கே டைட் பண்ணிட்டு
இங்கேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆக்ஷன் மூமெண்ட், இது எதுக்குன்னு தெரியல, நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இது ஆன் ஆஃப் பட்டன் பாருங்கள். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே 99% பேட்டரி இருக்குது. மறுபடியும் ஆஃப் பண்ணிவிடுவோம். இது வந்து மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லெஃப்ட் ரைட் இருக்கும், இல்லை அந்த ரோல் பண்ணோம்ல ஒரே இடத்துல நின்று ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆன் ஆஃப் பட்டன், ரெக்கார்ட் பட்டன். இது வந்து ஸ்னாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை வெளியே கூட ப்ளே பண்ணி பார்க்கலாமா என்னன்னு தெரியல, அது இனிமேல் தான் தெரியும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இது பிடிக்க. அப்புறம் இங்கே வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சார்ஜிங் பட்டன், சார்ஜர் கனெக்ட் வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அதை பழைய நிலைமை கொண்டு வந்துடுவோம். இது வந்து சார்ஜர் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது வந்து சார்ஜருடைய கேபிள் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது வந்து ரிமோட்டோட சார்ஜர், கரெக்ட், அந்த போர்ட் இதில் இருக்குது. ரிமோட்டோட சார்ஜர் இருக்குது. பாடி கேம், இது வந்து ரெஸ்ட் ஆகாமல் இதுக்காக கொடுத்துருக்காங்க காம்போனண்ட். ஓ சூப்பர், அதுதான் மெயின். ரெக்கே வந்து இதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓ கரெக்ட், இங்கே ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஒரு ரைட்டில் க்ராஸ் பண்ணோம்னா அது வந்து ஃபிட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம நல்ல பொசிஷனான இடத்துல பண்ணோம். அதை நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெக்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி சுற்றுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுலேயே வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டு போகிறது. லாக் பண்ணுறதுக்கான சிம்பிள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது என்ன மாதிரி ஆளு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்கம் எடுக்கணும், இதை நம்ம ஒரு வெட்டிங்லலாம் இதை யூஸ் பண்ணலாம். ஆல்பம் சாங்ஸ் எடுக்கும்போது மேலே பறக்கலாம், ஏன் படத்துக்கே கூட யூஸ் பண்ணலாம், சொல்ல முடியாது. அதுக்காக தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது. நம்ம ரெக்கையை பார்த்தாச்சு. அது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாலு ரெக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன், இது எப்படியெல்லாம் வேலை செய்யும், இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதை மொபைல் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இதில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பொறுமையாக உட்காந்து படிக்கணும். இந்த ட்ரோன் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அது கூடவே ஒரு கிட் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அசசரிஸ் தான் நினைக்கிறேன். அது என்னன்றது பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க பேக் மாட்டுறதுக்காக. இது வந்து சார்ஜர், பார்த்த வழி தெரியுது. ஆமாம், இங்கே பேட்டரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே சார்ஜர் பார்த்திங்கன்னா இதை வைக்கிறதுக்காக 4 பேட்டரி சார்ஜ் போடலாம். ஆனால் இப்போதைக்கு எங்களிடம் 2 பேட்டரி மட்டும்தான் உள்ளது. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பாக்ஸ் மாதிரி இருக்குது. மொபைல் எதனா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்களோ, எங்கே இருந்ததெல்லாம். ஓகே டன். இதுதான் சார்ஜர், கார் சார்ஜர். ஓகே இப்போ பார்த்தாச்சு. இதை கொஞ்ச நேரத்தில் நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு இதை ஒரு ரவுண்ட் பறக்க விட்றோம், கலக்குறோம். கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் இதில் தான் மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மாற்றி போடக்கூடாதுன்றதுக்காக.
ஆன் பண்ணும்போது ப்ளைனாக இருக்கிற சர்ஃபேஸில் வச்சு ஆன் பண்ணணும். அப்போ தான் அதனுடைய ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து மொட்டை மாடியில் தான் இதை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எல்இடி கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டு ஃபுல்லாக ஸ்டெபிலைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ ரெக்கை சுற்றிட்டுருக்கு. இப்போ நம்ம எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம். ஆப்போசிட்டில் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தால், ஏன்னா இங்கே ரெட் லைட் காட்டுது, ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து பக்கத்தில் இருந்தால் அது வந்து ரெட் லைட் காட்டும். அதனால் ஆப்போசிட்டில் வந்துட்டேன். கேமரா ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஓகே, சூப்பர், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பறந்தது பார்த்துருப்பீங்க. இப்போது வீட்டு மொட்டை மாடியில் பறக்க விட்டதால் சைடில் இருக்கிற மரத்துலேருந்து காக்கா குருவி எல்லாம் வந்து யாரோ ஆப்போசிட் ஆள் வந்துட்டாங்க, வேற்று கிரகத்துலேருந்து ஆள் வந்துட்டாங்கன்னு பயந்து அதை கொத்த வந்தது. அதனால் பொதுநலம் கருதி நாங்கள் வந்து கிரவுண்டில் ஒரு நாள் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். டாடா பாய்.